வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 17ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,296 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,390 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,488 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,104 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,006 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,912 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த நம்ம வரைஞ்சிருக்க இந்த லைன்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து க்ளோனிங் தான். இதே லெவல் தான் நமக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. நம்ம அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் இருக்கும். இதே நம்ம மார்க்கெட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதே மாதிரியான நமக்கு நிறைய ஒற்றுமையான ஒரு சார்ட்டோட கேண்டில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் அனலைஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த மூவ்மெண்ட் வந்தோடனே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துச்சு. இந்த கரெக்ஷன் கொடுத்து அடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே 23,390, அதாவது 23,400 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகாது. இந்த லெவல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு நிஃப்டி இன்னைக்கு யூகே மார்க்கெட் லீவுங்கிறதுனால பாசிட்டிவ்ல மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு சேனல் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணதுனால திரும்ப அந்த சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாசிட்டிவ்ல மூவ் ஆச்சுன்னா இந்த லெவல்ல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த நமக்கு பிரேக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேலும் இப்போ நமக்கு கீழே இறங்குது, பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா 23,000 நம்ம வச்சுக்கலாம். 23,000 நம்ம நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் நம்ம இங்க வச்சிருக்கோம் 22,900. இப்போ ஒவ்வொரு லெவலா இங்க இறங்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும், ஸ்விங் ட்ரேடிங்க்கு, லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது 23,300 நம்ம வச்சிருந்தோம். இங்கே நம்ம 400 பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மூவ்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23,000 இருந்து 23 ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகும் பொழுது வெள்ளிக்கிழமை 23,203 நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ அந்த ரேஞ்ச் எல்லாம் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுன்னா இந்த லெவலுக்குள்ள வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை மாற்றி அமைச்சுக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல க்ளோனிங் சேனலு. இந்த அளவுகள் வந்து இந்த சேனலுடைய அளவுகள் வந்து ஒரே அளவாக தான் இருக்கு. இப்போ இங்கே 3வது சேனல்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகி 2வது சேனல் பிரேக் அவுட் ஆகி 3வது சேனலுக்குள்ள நமக்கு இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது நம்ம கவனமா இருக்கணும். அதாவது 22,500 வரும்போது இங்கே பவுன்ஸ் பேக் ஆகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது நாம் பேசிட்டு இருக்கிறது இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சிருக்கோம். லாங் டேர்ம் ட்ரேடிங் பார்த்தோம்னா 22,500 கிட்ட வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சேனல்ல இருந்து இந்த சேனலுக்குள்ள அடுத்து என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த இந்த சேனலை பிரேக் அவுட் இந்த சேனலை டச் பண்ணும் பொழுது நம்ம அதை பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 48,955 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,370 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 49,693 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,217 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 47,894 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,479 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த க்ளோனிங் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சேனலில் இங்கே வரைக்கும் போய் பவுன்ஸ் பேக் ஆகி 2வது சேனலை டச் பண்ணியிருக்கு. இப்போ திரும்பவும் நமக்கு இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 47,000 நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த லெவலுக்கு உடனே வருமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்ட்ராடேக்குரிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலும் நமக்கு அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது நம்ம ட்ரேடிங்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒரு பிளானோட இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ட்ரேடிங்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ட்ரேடிங் பிளானோட உள்ளே இறங்குறது தான் நமக்கு ரொம்ப சேஃப்டியும் கூட. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இந்த 1 day சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஜூன் மாதத்துலேருந்து நமக்கு டிசம்பர் வரைக்கும் எண்டு வரைக்கும் நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே தான் பேங்க் நிஃப்டி நமக்கு மேலேயும் கீழேயுமா மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. அதாவது 52,750லேருந்து 50,000 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. இப்போது ஜனவரியில் நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி இப்போ இந்த சேனலுக்குள்ளே நமக்கு என்ட்ரி ஆயிருக்கு. அப்போ இந்த சேனல்லேருந்து இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் சப்போர்ட் லெவல் நம்ம வச்சுருக்கோம் 45,000. அதுக்கு இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம லாங் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் வச்சுருக்கோம். மேலும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா யூகே மார்க்கெட் நமக்கு க்ளோசிங், அதனால பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போய் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது அந்த லெவலுக்கு நமக்கு போகலை, நெகட்டிவ்ல தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டுக்குலாம் நெகட்டிவ்ல தான் ஓப்பனே ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளோட சப்போர்ட் லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால ஓப்பன் ஆகும்போது எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். மேலும் நமக்கு பாசிட்டிவான நியூஸ், ஹிடன்பர்க் நியூஸு, வாரோடைய எண்டு அந்த நியூஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்டை எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனிங்லேயே தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.